Hello. இந்த tutorial நம்ம column and column family பத்தி பார்க்கலாம். Architecture tabல போய் column ஓட drop down கொடுத்தா நமக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் காட்டும். Structural column and column architectural. First structural column பத்தி பார்க்கலாம். Structural columnல ரெண்டு டைப் இருக்கு, vertical column and slanted column. First vertical column பார்க்கலாம். First height or depth செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த லெவலில் வந்து ஃபினிஷ் ஆகணும்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் காலம் பிளேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஸ்லாண்டர்ட் காலம் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் இருக்கணும் அண்ட் செகண்ட் கிளிக் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் காலம் வந்து பிளேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் 3Dல போய் பார்க்கலாம். வெர்டிக்கல் காலம் அண்ட் ஸ்டாண்டர்ட் காலம் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலமோட இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் பேஸ் லெவல், டாப் லெவல், பேஸ் ஆஃப்செட் அண்ட் டாப் ஆஃப்செட். நெக்ஸ்ட் இதோட எடிட் டைப் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் காலமோட செக்ஷனோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அதில் ஸ்ட்ரக்சரல் செக்ஷன் ஜியோமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நம்ம செக்ஷனோட விட்த், ஹைட் அண்ட் திக்னஸை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தா போதும், நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து ப்ராஜெக்டில் வந்து அப்ளை ஆகிரும். நெக்ஸ்ட் காலம் ஆர்கிடெக்சரில் பார்க்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், காலம் வந்துடும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். காலமோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் போதும், அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் பேஸ் லெவல், டாப் லெவல் அண்ட் பேஸ் ஆஃப்செட் அண்ட் டாப் ஆஃப்செட். ஸ்ட்ரக்சரல் காலமுக்கு சிமிலராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட எடிட் டைப் பார்க்கலாம். எடிட் டைப்பில் போய் ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டைமென்ஷன் வேணால் ரீநேம் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா காலம் டைமென்ஷன்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். நான் இதில் இப்போ டெப்த்தை வந்து ஒரு 500 கொடுக்குறேன் அண்ட் விட்த்தை வந்து 750 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தா போதும், நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகிரும். நெக்ஸ்ட் காலம் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஃபைல், நியூ, ஃபேமிலி அண்ட் மெட்ரிக் காலம் ஃபேமிலி டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் போகிறேன். டூல் பேலட்டில் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணாலும் ட்ரா பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் லைனை செலக்ட் பண்ணி அது பக்கத்தில் இருக்க லைன் கூட அலைன் பண்ணலாம். அலைன் பண்ணதுக்கப்புறம் அது கூட லாக் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு லாக் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த பேராமீட்டர் கூட நம்ம இப்போ லாக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணேன்னா நம்ம ஸ்கொயரோட சைஸும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போகலாம். போயிட்டு அப்பர் ரெஃபரன்ஸ் லைன் கூட நம்ம கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனை வந்து அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் லாக் பண்ணலாம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைனை நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். நம்ம மூவ் பண்ணாமல் நம்ம கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனும் அது கூடவே மூவ் ஆகும். இப்போ விட்த் பேராமீட்டர் அண்ட் டெப்த் பேராமீட்டரோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண உடனே அதோட சைஸிங் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் லோட் பண்ணலாம். ஜஸ்ட் டாப்பில் போய் லோட் இன்டு ப்ராஜெக்டில் கொடுத்தா போதும், ப்ராஜெக்ட் உள்ளாடி வந்துடும். அகைன் இதை வந்து ரேண்டமாக உங்களுக்கு எங்கே வேணாலும் இதை பிளேஸ் பண்ணலாம். 3Dல வியூ பண்ணால் தெரியும் நம்ம காலம் பிளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சர்க்குலர் காலம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். நம்ம ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேராமீட்டர் செட் பண்ணுறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டாப்ல வந்து லேபிள் கிட்ட இருக்கிற பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு
புது பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் இதில் வந்து சர்க்கிள்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். ஸோ புது பேராமீட்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேராமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணால் சர்க்கிளோட டயமீட்டரும் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போகிறோம். போயிட்டு அப்பர் ரெஃபரன்ஸ் லெவல் கூட நம்ம கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனை வந்து அலைன் பண்ணி லாக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண சர்க்குலர் காலம் ஃபேமிலி வந்து ப்ராஜெக்ட் உள்ளாடி வந்துடுச்சு. ஸோ காலம் அண்ட் காலம் ஃபேமிலி டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் ரூம் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். அண்ட் ரிவீட் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.